இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரும் இந்த வேலையிலே நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரும் இந்த வேலையிலே ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, ஐசியா புஸ்தகம் 59 அதிகாரம் வசனம் 1 இப்படியாக சொல்லப்படுகிறது. ரட்சிக்கப்படுகிறதுக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. Isaiah chapter 59 verse 1 says, "Surely the arm of the Lord is not too short to save, nor his ear too dull to hear." அப்படி என்றால் ஆண்டவருடைய கரம், வல்லமையான கரம், அது நம்மளுக்கு போதுமாக இருக்கிறது. அவர் நம்மளை வழிநடத்த ஆசைப்படுகிறார். அந்த கரம் நம்ம ரட்சிக்க ஆசைப்படுகிறது, காப்பாற்ற ஆசைப்படுகிறது என்று இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நாம் பார்க்கலாம். மெய்யாகவே கர்த்தர் உங்களை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தார், பிள்ளைகள் யாவரையும் நீங்கள் செய்கிற வேலைகள் கூட ஆண்டவர் ரட்சிப்புக்கு கொண்டு வருகிறதுக்கு கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறார், வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறார். வாருங்கள், இந்த ஆண்டவரின் வேலையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம், ஆராதனை செய்ய இருக்கிறோம். நாம் தலையில் வணங்கிய தேவன் நோக்கி பார்க்கலாம். லெட் அஸ் ப்ரே. கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரம் குறுகி போகவில்லை ஆண்டவரே. உம்முடைய கரம் வல்லமையான கரமாக இருக்கிறது. உம்முடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரமாக இருக்கிறது. பாதியை செம்மைப்படுத்துகிற கரமாக இருக்கிறது. பாதுகாப்பு கொடுக்கிற கரமாக இருக்கிறது. ஆக இந்த வேலையிலே ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய இறுதி துடிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஐசியா சொன்ன வார்த்தை பிரகாரமாக உம்முடைய செவி கூட ஆண்டவரே எங்க மத்தியிலே கேட்கும்படியாக இருக்கிறது. கர்த்தாவே, எங்களோட வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர். நாங்கள் சொல்லுகிற ஜெபத்திலே நீடப்பட்டு வருகிறீர். ஆக இந்த வேலையிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையை ஒரு ஆசீர்வாதமான ஆராதனையாக இருக்கும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியிலே அது இன்னும் வல்லமை கொடுக்கும்படியாக கூட நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாருங்க பிரியமானவர்களே, ஒரு துதி பாடலை பாடி ஆண்டவரை ஆராதனை செய்வோம். எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். செயல்படுகிறீர் இந்த இடத்திலே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். செயல்படுகிறீர் இந்த இடத்திலே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பார்த்திரே. ஓ, வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பார்த்திரே. இந்த இடத்திலே இது எங்களை தொடுகிறீர், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன்.
செய்பவர் வாக்கு மாறாதவர் இருளில் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருளில் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருளில் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருளில் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே எனக்காக நீ செய்யும் அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை அதிசயங்களை நிறுத்துவதில்லை எனக்காக நீர் செய்யும் நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை நன்மைகளை நிறுத்துவதில்லை எனக்காக நீர் செய்யும் அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை அதிசயங்களை நிறுத்துவதில்லை எனக்காக நீர் செய்யும் நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் நீ ஒரு நாளும் நிறுத்துவதில்லை நன்மைகளை நிறுத்துவதில்லை Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop working. You never stop working. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop working. You never stop working. Miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you You were the Word at the beginning, one with God the Lord Most High. Your hidden glory in creation, now revealed in you, our Christ. What a beautiful name it is. What a beautiful name it is. The name of Jesus Christ, my King. What a beautiful name it is. Nothing compares to this. What a beautiful name it is. The name of Jesus. You didn't want heaven without us,
Jesus, you brought heaven down. My sin was great, your love was greater. What could separate us now? What a wonderful name it is. What a wonderful name it is. The name of Jesus Christ, my King. What a wonderful name it is. Nothing compares to this. What a wonderful name it is. The name of Jesus. What a wonderful name it is. The name of Jesus. How sweet is your name, how good you are. We love to sing your name, Lord. Love to sing of who you are. Death could not hold you. The veil tore before you. You silenced the boast of sin and grave. The heavens are roaring, the praise of your glory. For you are raised to life again. You have no rival, you have no equal. Now and forever, God, you reign. Yours is the kingdom, yours is the glory, yours is the name above all names. What a powerful name it is. What a powerful name it is. The name of Jesus Christ, my King. What a powerful name it is. Nothing can stand against. What a powerful name it is. The name of Jesus. You have no rival. You have no equal. Now and forever, God, you reign. Yours is the kingdom, yours is the glory, yours is the name above all names. What a powerful name it is. What a powerful name it is. The name of Jesus Christ, my King. What a powerful name it is. Nothing can stand against. What a powerful name it is. The name of Jesus. What a powerful name it is. The name of Jesus. What a powerful name it is. The name of Jesus. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும்
நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே, நான் உம்மை நேசிப்பேன். நீர் என் கோட்டை, நீர் என் தஞ்சம், நீர் என் அடைக்கலம், நீரே என் மறைவிடம். உம்மை போல இந்த உலகில வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. என்னை பாதுகாக்க, என்னை பராமரிக்க, என் மீது அன்பு செலுத்த, என் மீது அக்கறை கொள்ள உம்மை தவிர வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் உம்மை தேடுவேன் ஆண்டவரே. நீரே என் ராஜா, நீரே என் மீட்பர், நீரே என் ரட்சகர். இன்று வாசிக்க எடுக்கப்பட்டுள்ள அதிகாரம் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் வசனம் 19 முதல் 30 வரை. ஸ்தேவன் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கு என்று மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பனிக்கே நாடு, சிப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள். அவர்களில் சிப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்டபோது அந்தியோகியா யாவருக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படிக்கு எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவன், பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா சவுலை தேடும்படிக்கு
தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனைக் கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவினாலே சீஷருக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அந்நாட்களில் எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகப்பு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிழவு யுதி ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் திராணிகளுக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பஞ்சம் சேகரித்து அனுப்ப வேண்டுமென்று நிர்மாணம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. Scripture reading is taken from Acts chapter 11 verses 19 to 30. Now those who were scattered because of the persecution that arose over Stephen traveled as far as Phoenicia and Cyprus and Antioch, speaking the word to no one except Jews. But there were some of them, men of Cyprus and Cyrene, who on coming to Antioch spoke to the Hellenists also, preaching the Lord Jesus. And the hand of the Lord was with them, and a great number who believed turned to the Lord. The report of this came to the ears of the church in Jerusalem, and they sent Barnabas to Antioch. When he came and saw the grace of God, he was glad, and he exhorted them all to remain faithful to the Lord with steadfast purpose. For he was a good man, full of the Holy Spirit and of faith. And a great many people were added to the Lord. So Barnabas went to Tarsus to look for Saul, and when he had found him, he brought him to Antioch. For a whole year they met with the church and taught a great many people. And in Antioch the disciples were first called Christians. Now in these days prophets came down from Jerusalem to Antioch, and one of them named Agabus stood up and foretold by the Spirit that there will be a great famine over all the world. This took place in the days of Claudius. So the disciples determined, every one according to his ability, to send relief to the brothers living in Judea. And they did so, sending it to the elders by the hand of Barnabas and Saul. May the Lord bless the reading. Amen. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். வாருங்கள், நாம் தலைகள் வணங்கி தேவனை நோக்கி பார்க்கலாம். பிதாவே, இந்த வேளையிலும் தொடர்ந்து எங்களோட இடைப்பட உம்முடைய சத்திய வசனங்கள், வார்த்தைகள் ஒவ்வொரு உள்ளத்திலையும் கிரியை செய்ய, கிருபை செய்ய கர்த்தாவே ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டுகிறேன். இந்த வேலையிலையும் பேசுகிற அடியையும் கேட்டுக்கொண்ட பிள்ளைகளையும் உங்களோட பிரசனத்தினாலும் முடிக்கும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவன நல்ல பிதாவே. பிரேம் அவர்களே, சண்டே ஸ்கூல் வாத்தியார், அவரோட பேர் எட்வர்ட். பல ஆண்டாக அவர் சண்டே ஸ்கூல் சொல்லிக் கொண்டு இருக்கிறார், சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கிறார், போதனை செஞ்சுட்டு இருக்கிறார். ஆனால் ஒரு பையன் மேலே அவருக்கு ஒரு கரிசனை. ஒரு நாள் அந்த பையன் ஷூ ரேக் பக்கம் நிற்கும் போது இவர் ஓடி போயிட்டு அந்த பையன்கிட்ட கிறிஸ்துவை பற்றி அதிகமாக அவர் பேசினார். கிறிஸ்துக்குள் வழி நடத்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அந்த சிறு வயசிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக, அந்த உள்ளத்திலே அவர் மன திரும்பி தேவனை பெற்றுக்கொள்ளும்படியாக, ரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு அந்த வாய்ப்பு அவருக்கு கிடச்சிருச்சு. அப்போ அந்த சிறு வாலிப சண்டே ஸ்கூலில் இருக்கிற பையன் வாலிபராக மாறி பிற்காலத்தில் ஒரு பெரிய சுசேஷராக மாறி வந்தார். அவர் பேர் தான் டிஎல் மூடி. நான் டிஎல் மூடி சுசேஷன் செய்து கொண்டிருக்கும் போது இந்த டீச்சர் எட்வர்ட் அவர் எப்படியாக ஒவ்வொரு சண்டே ஸ்கூல் பிள்ளைகளையும்
கர்த்தருக்குள் வழி நடத்தினார். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும்படியாக, இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் என்னவாக செய்திருக்கிறார் என்று சொல்லி இவர் போகிற இடத்துல, பிரசங்கம் பண்ண இடத்துலலாம் அவர் உதாரணமாக சொல்லியிருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்க ஜனங்கள் அதில் ஃப்ரெட் என்பவர் அவர் இந்த காரியத்தை கேட்டோன்னே நானும் இப்படியாக மற்றவங்களை வழி நடத்தணும் என்று சொல்லி அவரும் சண்டே ஸ்கூலிலே வழி நடத்தி வந்திருக்கிறார். பல இடத்துல பேசியிருக்கிறார். அப்படி நடத்தி வரும்போது தான் வில்பர் என்ற ஒரு மனுஷனே அவர் கர்த்தருக்குள் வழி நடத்தினார். வில்பர் என்பவர் பிற்காலத்தில் ஒரு பெரிய சுசேஷராக மாறினார். அவர் பேர் வில்பர் செக்மன். நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். அதிகமாக அவர் ஊழியக்காரராக, சுசேஷராக, ஃபேமஸ் இவெங்கிலிஸ்டாக மாறி வந்தார். இவர் என்ன பண்ணார், பெரிய பெரிய சுசேஷம் செய்யும்படியாக அவர் அதிகமாக பேசி வந்தார். குருசேட்லாம் செய்ய ஆரம்பித்தார். இந்த மாதிரியான செய்துட்டு இருக்கிற வேலையில தான் பிலி சண்டே என்பவர் ரிட்டையர்ட் பேஸ்பால் கோச். அவர் இந்த வார்த்தை கேட்டுட்டு, அப்படின்னா சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி இப்படி செய்யலாம், சிறு பிள்ளைகள் ஊழியங்கள் சிறப்பாக இந்த வகையில் செய்யலாம் சொல்லிட்டு அவர்கிட்டேருந்து அந்த நாலேஜை அவர் பெற்றுக்கொண்டார். அந்த கரிசனை அவர் பெற்றுக்கொண்டார். பாரத்தை பெற்றுக்கொண்டு அவர் பல ஆண்டாக இந்த ஊழியத்தை செய்து வந்தார்கள். பிலி சண்டையை பற்றி நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அதிகமாக சிறு பிள்ளைகள் செய்து அது சிறப்பான வழியில் பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தது அமெரிக்கா தேசத்தில். இவர் இப்படியாக செய்து கொண்டிருக்கிற வேளையிலே பிற்காலத்தில் மோடக்காய் ஹேம் என்ற ஒரு மனுஷன் அவர் கூட்டத்தில் கலந்து கொண்டார். மோடக்காய் ஹேம் இன்னொரு இடத்துல பேசி கொண்டிருக்கிற வேலையிலே, இந்த மாதிரி குருசேட்டில் அவர் பேசி கொண்டிருக்கிற வேலையிலே பிலி சண்டை போக முடியல. இவர் போனார் மோடக்காய் ஹேம். மோடக்காய் ஹேம் பேசின இடத்துல தான் பிலி கிரேஹாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்போ அவர் கிறிஸ்துக்குள் வழி நடத்தும்படியாக, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும்படியாக இவர்களை பயன்படுத்தினார். இன்னைக்கு நம்ம யாவருக்கும் அதிகமாக பேர் புகழ்பட்ட ஊழியக்காரர்களை தெரிகிறது. பிலி கிரேஹாமை தெரிகிறது, பிலி சண்டையை தெரிகிறது, ஏன் டிஎல் மூடியை கூட நம்மளுக்கு அதிகமாக தெரிய வருகிறது. ஏன்னா இவர்களாம் பெரிய ஊழியக்காரர்களாக மாறி வந்தார்கள். ஆனால் இவர்களுக்கு பின்னால் இருந்த சாதாரண இந்த சண்டே ஸ்கூல் வாத்தியார்மார்கள், எட்வர்ட் கிம்பல், வில்பர் செக்மன், மோடக்காய் ஹேம், இவர்களெல்லாம் அதிகமாக தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஜனங்களே பயன்படுத்தி தான் இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர்களை உருவாக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு இருக்கிற பகுதியிலும் அப்படித்தான் பார்க்கிறோம். ஆண்டவர் சாதாரண ஜனங்களை பயன்படுத்தி ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார். சாதாரண ஜனங்களை பயன்படுத்தி அற்புதத்தை செய்கிறார் என்று சொல்லி இந்த பகுதியிலே பார்க்கும்படியாக இருக்கிறோம். நீங்க எடுத்த வசனத்தை நீங்கள் உங்க கையில் வைத்திருந்தீங்களா? வசனம் 19 30 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் இங்க இருக்கிற நபர்களை அப்படியே பயன்படுத்தி தன் திருச்சபையை உருவாக்குனவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருந்திருக்கிறது. என்ன காரணம், எப்படியாக இந்த சுவிசேஷம் பறந்து வந்தது என்று சொல்லி பார்த்தால் வசனம் 21 நீங்கள் பார்க்கலாம். தேவனுடைய கரம் அவர்களோடு இருந்து அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். God's hand was with them. God's hand was with them. அப்படின்னா தேவன் கரம் நியாய தீர்ப்பு மட்டும் செய்யல, ஆசீர்வாதம் செய்யும்படியாக கூட இருக்கிறது. ஆரம்பத்தில் ஜெபிக்கும் போது ஒரு வசனம் சொன்னேன். ஐசையா 59 அதிகாரம் வசனம் 1. தேவனோட கரம் குறுகவில்லை. தேவனோட கரம் கட்டையாக ஆளுங்க, ரட்சிக்கிறதுக்கு அவரோட கரம் குறுகவில்லை, என்னைக்குமே நீடித்தபடியாக இருக்கிறது. அதில் கிடைத்த பலன் தான் தேவனோட கரம் அவங்களோட கூட இருந்தனால தான் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், அநேக ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள், வழி நடத்தப்பட்டது. எங்கே வழி நடத்தப்பட்டது? திருச்சபைக்குள் வழி நடத்தப்பட்டது. திருச்சபையிலே அதிகமாக ஜனங்கள் கூடி வந்தார்கள், அதிகமாக எண்ணிக்கை பெருக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு ரிக்வயர்மெண்ட் ஒன்று இருக்கிறது இல்லையா? என்ன ரிக்வயர்மெண்ட்? இப்படி கலந்து கொள்ள வேண்டும், தேவனோட நம்ம கலந்து கொள்ள வேண்டும். அந்த அதிகமாக ஜனங்கள் வருகிறதுக்கு, அந்த ஆச்சரியம் ஆண்டவர் செய்கிறதுக்கு வாஞ்சியாக இருந்தாலும் ஜனங்கள் தேவையாக இருக்குது. இந்த சாதாரண ஜனங்கள் கடந்து போய் சொன்னனால தான், கலந்து கொண்டனால தான், ஒப்பு கொடுத்தலோடு செய்தனால தான் திருச்சபை அதிகமாக வளர்ந்தது, எண்ணிக்கை அதிகமாக வளர்ந்தது, அச்சிப்புக்குள் நிறைய பேர் கடந்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த காரியங்கள் அடிப்படையாக வைத்து நாம் இந்த வசனத்துக்குள் கடந்து செல்லும்படியாக இருக்கிறோம். 4 காரியங்கள் உங்களோட பேசும்படியாக இருக்கிறேன். 1, சுவிசேஷத்தோடு நம்ம கடந்து போக வேண்டும்.
வசனம் 19 வாசிக்கலாம். 19 வாசிக்கும் போது என்ன பார்க்கிறோம்? இந்த ஜனங்கள் சிதறடிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறாங்க. அப்படின்னா ஒரே இடத்துல இல்லை, பல இடத்துக்கு கடந்து போகும்படியாக இருந்தார். Now those who were scattered went about preaching the word. இந்த சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் தான் தேவனோட சத்திய வசனத்தை எடுத்து பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவங்களுக்குள்ள ஒரு அனல் இருந்திருக்கிறது. தேவனோட வார்த்தை பெற்றுக்கொண்டிருக்காங்க, அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அந்த ரட்சிப்பின் அனல் அவங்களுக்குள் இருந்திருக்கு, வேகம் அதிகமாக இருந்திருக்கிறது, உற்சாகம் இருந்திருக்கிறது. They were set aflame, they were energized by the mighty spirit of God. தேவனோட வல்லமையான அந்த ஆவி அவர்களுக்குள் இருந்திருக்கிறது. அப்ப அவருக்கு என்ன பண்ணார்கள்? தேவனோட சுசேஷத்தை விதைக்க ஆரம்பித்தார்கள். போகிற ஒவ்வொரு இடத்துலையும் விதைக்க ஆரம்பித்தார்கள். அப்ப இவர்கள் சிதறடிக்கப்பட்டாலும் அவங்க போயிட்டு மற்றவர்களை சந்திக்கிறாங்க. முக்கியமாக யூதர் ஆக இருக்கிறவர்களே அவங்க சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. ஏன்னா சொந்த இனம் இல்லையா, சொந்த இனம், சொந்த ஜாதி மக்கள், அவங்களோட கலாச்சாரத்தெல்லாம் புரிந்து கொண்டுகளா இருந்தனால இது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அப்போ அவர்கள் முதலாக அவங்களோட மத்தியிலே இந்த சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் நீங்கள் வசனம் 20 வரும்போது நீங்கள் பார்க்கலாம், ஹெலனிஸ்ட் என்ற நபர்கிட்ட, அந்த ஜாதி மக்கள் கிட்ட அவங்க பகிர்ந்து கொள்றாங்க. கிரேக்கர் மத்தியில என்று சொல்லலாம். அப்பனா அந்நியர்கள் மத்தியில யூதர்களை விட்டுட்டாங்க. இப்ப அந்நியர்களுக்கிட்டையும் அவர்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறார்கள். இங்க என்ன நம்ம ஆச்சரியமான ஒரு காரியம் பார்க்கணும்னா, ஒரு முக்கியமான காரியம் பார்க்கணும் என்று சொன்னால், இவர்களோட பேர்களே போடப்படவில்லை. பேர்கள் போடலைங்க. அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க போட்டிருக்குது. எந்த இடத்துல இருந்து புறப்பட்டு வந்து இந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமா தானே, ஆன்டியோக்ல வந்திருக்கிறார்கள், சைப்ரஸ்ல இருந்து வந்திருக்கிறார்கள், சிரியன்ல இருந்து வந்திருக்கிறார்கள். இப்படியாக அவர்கள் போடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இடத்துல தான் கடந்து போகிறார்கள் என்று சொல்லி கூட போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுடைய பேர்களே போடப்படவில்லை. So God used ordinary people to do extraordinary things. God loves to do that. God always used the ordinary things, ordinary people to bring about his extraordinary work. அவரோட ஆச்சரியமான காரியத்தை உண்டாக்கும்படியாக சாதாரண ஜனங்களே பயன்படுத்துவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு சீரியட் சொல்லும் போது நார்தர்ன் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு இடம் லிபியான்னு சொல்லுகிறோம் இல்லையா, அங்க இவர்கள் சுவிசேஷம் இருக்காங்க. நீங்கள் திருப்பி வாசிக்கலாம், என்ன செஞ்சாங்க? சாதாரணமாக பேசியிருக்கிறார்கள் போட்டிருக்கு. They just spoke. They communicated with ordinary simple conversation. Speaking the word போட்டிருக்குங்க. ஸ்ட்ரீட் லாங்குவேஜ். அப்படின்னா இன்னைக்கு நீங்களும் நானும் எப்போதும் பேசுகிற வார்த்தையிலே அவங்க தேவனுடைய சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. அனுதினமும் பேசுகிறது, ஒருவர் பேசிக்கொண்டு இருக்கிற வேலையிலே கர்த்தருடைய சத்திய வசனங்களும் அதுல அந்த கான்வர்சேஷன்லே கலந்துருக்குதான். அப்படின்னு என்றால் அவங்க எப்போதும் பேசி கொண்டு இருக்கிறாங்க, எப்போதும் ஜீவித்து கொண்டு இருக்கிறாங்க. விசேஷமாக எதுக்காக போயிட்டு பேசலாங்க, எப்போதும் பேசுறது. அனுதினமும் நம்ம ஃபோன் எடுத்து பேசுகிறோம், அனுதினமும் யாராச்சும் நபர்களை பார்த்து பேசுகிறோம். பேசும்போதே கர்த்தர் பற்றி சொல்லும்படியாக வாய்ப்புகள் அவங்களுக்கு உண்டாயிருக்கிறது. அப்படி என்றால் அவங்களுடைய வீட்டு வாசல் வந்து புல்பீட்டாக இருக்கிறது. The porch becomes their pulpit. Their workplace becomes the witnessing area. அவங்க வேலை செய்கிற இடம் வந்து சாட்சி கொடுக்குற ஒரு இடமாக இருந்திருக்கு. எந்த நேரத்திலையும் தேவனுடைய காரியங்கள், தேவன் செய்த அற்புதங்கள், ரட்சிப்பின் காரியங்கள் அவர்கள் எப்போதும் சொல்லி கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க மனசை மாற்றி இருக்குது, அவங்க உள்ள வித்தியாசமாக இருக்கிறது, அவங்களுக்குள்ள மன மகிழ்ச்சி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. இது சமாதானத்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே நம்ம இந்த காரியங்கள் கேட்க வேண்டும். ஏன் என்னால் இந்த சுசேஷ காரியங்கள் சொல்ல முடியல? எதனால தடையாக இருக்கிறது? இஸ் இட் பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் ரிசோர்சஸ்? என்கிட்ட போதுமான காரியங்கள் இல்லை, தகுந்த காரியங்கள் இல்லை, தகவல் இல்லை, அதனாலயா? இஸ் இட் பிகாஸ் வி டோன்ட் see as an important matter? இது ஒரு முக்கியமான காரியம் இல்லை, மற்ற காரியம் இன்னும் முக்கியமாக இருக்கிறது அப்படின்னு என்று பார்க்குறோமா? இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லுகிறோமா? நேரமே இல்லையா? இதெல்லாம் ஆராய்ச்சி பார்க்கும்போது ஒரு சொல்கிறாரு, அதிகமாக நம்ம உள்ளத்தில் ஒரு பயத்தினால தான் நம்ம செய்கிறது இல்லை. சில வேளை பயம் யாராச்சும் நினைச்சு சொல்லிடுவாங்க. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஃபியர் ஆஃப் மேன். இந்த மனுஷன் நினைச்சு நம்மளை சொல்லிடுவாங்க, இந்த மாதிரியான ஒதுக்கி வச்சிருவாங்க, நம்மளை குறைவாக பார்ப்பார்கள், தவறான பார்வையில் பார்ப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் அப்படியாக அடங்கி போகிறார்கள். they retreat themselves. அவர்கள் பின் வாங்கி போகும்படியாக இருக்கிறாங்க. அப்போ வார்த்தை போக முடியல. they cannot go with the gospel. தேவனோட வார்த்தை எடுத்துட்டு அவர்கள் போக முடியாமல் இருக்கிறது. they cannot go with the gospel.
gospel is inbuilt in us, supposed to be inbuilt, நம்மளுக்குள் அது வாசம் செய்கிற ஒரு காரியமாக காணப்படணும். இந்த மக்கள் கிட்ட அப்படியாக இருந்தனால்தான் அவர்கள் அதை எடுத்துட்டு கடந்து போனார்கள். எங்க போனாலும் சாதாரணமாக பேசினாலும் ஹாய் பாய் சொல்ற இடத்துல கூட அவர்களால குட் பாய் சொல்லும் போது கூட ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்ல முடியாது இருந்துச்சு. ஏதோ ஒரு இடத்துல அவர்களால் சொல்ல முடிஞ்சு. அந்த காலத்துல தான் சபைகள் வளர்ந்ததாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவது காரியம் பிரியமானவர்களே, கிருபையிலே அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். தி grow in God's grace. தேவன் கிருபையிலே அவர்கள் வளர்ந்து வந்திருக்கிறார்கள். திருச்சபை அதிகமாக எண்ணிக்கை பெருகினால, அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறதுனால, அதிக பேர் ரட்சிப்புக்குள் வருகிறதுனால ஆன்டியோக்குக்கு ஒரு ஆள் அனுப்பப்பட வேண்டும், இவர்களை போயிட்டு சந்திக்க வேண்டும் என்று சொல்லி பர்னபாஸை தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க. ஏன் பர்னபாஸ் தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்கன்னா, பர்னபாஸ்னால கிரேக்கர் பேச முடியும், கிரேக்க கலாச்சாரத்தை புரிந்த ஒரு மனுஷன். அது மட்டும் இல்லை, பர்னபாஸ் திருச்சபைக்கு என்னைக்கும் உற்சாகம் கொடுத்தவராக இருந்தார். ஆரம்ப காலத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு நிலம் இருக்கும். அந்த நிலத்தை விற்று அப்போஸ்தலர் ஊழியத்துக்கு அந்த பணம் உதவியாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே அவர்களோட பாதைகளை வைத்துட்டு போனவர். அப்போ அன்னிலேருந்து திருச்சபை ஊழியங்களே அதிகமாக ஈடுபட்டிருந்த ஒரு மனுஷன். அது மட்டும் இல்லை, ஒதுக்கி வைக்கப்பட்ட மற்றவர்களே அவர் கை கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்தினார் இருக்காரு. மார்க்கை அவர் உற்சாகப்படுத்தினார், சவுலை உற்சாகப்படுத்தினார். ஜனங்கள் எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டாங்க, இவன் கொலைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவரோட பார்வை அவன் மேலே பட்டுது. இல்லை, இவர் வித்தியாசமாக இருக்கிறார், தேவன் தொட்டிருக்கிறாரு, ரட்சிப்பு அவருக்கு கிடைச்சிருக்கிறது, ரட்சிப்புக்குள்ளே இருக்கிறார், அவரையும் அவன் ஏற்றுக்கொண்டு வழி நடத்துவராக இருக்கிறார். அப்போ பர்னபாஸ் கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறது. 2 காரியங்கள் அவர்கிட்ட நம்ம பார்க்கலாம். ஒன்று, தேவனோட கிருபை அவரால் பார்க்க முடிந்தது. லுக் அட் verse 23, 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, he said when he came and he saw the grace of God, he was glad. மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். தேவன் கிருபை பார்த்தோன்னே அவர் மகிழ்ச்சி அடைந்திருக்கார். அப்போ தேவன் கிருபை அவரோட பார்க்க முடியாது, அந்த பார்வை அவருக்கு இருக்கிறது. இன்னைக்கு தேவன் கிருபை நம்மளால பார்க்க முடிகிறதா? நம்ம வாழ்க்கையில செய்யலாம், மற்றவங்க வாழ்க்கையிலும் அதை பார்க்க முடியாது. மற்றவங்க வாழ்க்கையில அதை பார்க்கறதுக்கு ஆண்டவர் அந்த கிருபை செஞ்சிருக்கிறாரு. எப்படி அவர் பார்த்தாருன்னா, அவங்க வாழ்க்கை மாறப்பட்ட அந்த வாழ்க்கையில அவர் பார்க்கிறாரு. இவங்க அந்நியர்களாக இருந்தார்கள், விக்கிரத்தை ஆராதனை செய்து கொண்டிருந்தாங்க, வித்தியாசமான கலாச்சாரத்தில் இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு மாறப்பட்டிருக்கிறார்கள். விக்கிர ஆராதனைகள் இல்லை, அதெல்லாம் விட்டுருக்கிறாங்க. கலாச்சாரத்திலேருந்து வெளியே ஆவராக. பழக்க வழக்கங்கள் பழைய பழக்க வழக்கங்களாக இல்லை, கனி கொடுக்கிற ஒரு ஜீவியமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. இயேசு சொன்ன பிரகாரமாக எவ்வளவு கனிகள் அவங்க மரத்தில் வளர்க்கிறதோ அப்படியாக அவங்க மனம் மாறிக்கொண்டு இருக்கிறது சொல்ற பிரகாரமாக இவங்க மனம் மாறிக்கொண்டு இருக்கிற அந்த கனிக்க வாழ்க்கையை அவர் பார்க்கிறார். அப்ப தேவன் கிருபையை அவங்க மத்தியில் பெருகி கொண்டு இருக்கிறதை அவர் பார்க்கிறார். அவர்கிட்ட இருந்த கெட்ட வழக்கங்கள் கெட்ட பழக்கங்கள் யாவரும் இல்லாதபடி தேவனுடைய கனிகள் நிறைந்த பழக்கங்கள் மாறுகிறதை அவர் பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பார்வை அவருக்கு இருந்து he can spot God's grace in people's life. மற்ற வாழ்க்கையில அதை காணும்படியாக இருந்தார். ரெண்டாவது, அவர் அந்த கிருபையை வளர்றதுக்கு உதவி செய்தாராம். உற்சாக கொடுக்கிற ஒரு மனுஷன். he helps others to grow in the grace, that means to remain faithful. தேவன் அந்த அழைப்பு செய்திருக்கார், அந்த அழைப்புல உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார், பலப்படுத்திருக்கார், உற்சாகப்படுத்திருக்கார். ஒரு கதை இருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டுல ஒரு ஓவியம் செய்கிற சிறந்த ஒரு மனுஷன், ரொசட்டி என்ற ஒரு மனுஷன். அவர் இந்த ஓவியம்லாம் பார்க்கும்போது தெரியும் எது நல்ல ஓவியம் எது நல்ல ஓவியம் இல்லை. சாதாரணமாக வந்திருக்கிறார், உண்மையில ஆர்டிஸ்ட், டேலண்ட் உள்ள அவர் ஆர்டிஸ்டாக வந்திருக்கார் என்று சொல்லி அவரால் பார்த்தாலே அவரை கண்டுபிடித்திருவார். அப்படியாக ஒரு முதியோர் ஒரு நாள் அவர் கூப்பிட்டு, எனக்கு நிறைய வந்திருக்கிறேன், எனக்கு பாருங்கள் என்று சொல்லி அவர் கூப்பிட்டு பார்க்க வைத்திருக்காரு. He invited, he was approached by an elderly man and asked to look at some of his painting or sketches. அவருக்குலாம் நான் பார்த்துட்டு அவர் சொல்லிட்டாரு, இதெல்லாம் சாதாரணமாக இருக்கிற, திஸ் இஸ் ஒர்த்லெஸ் பயனில்லாததுக்காக ஒரு ஓவியமாக காணப்படுகிறது என்று அந்த வார்த்தையில் அவர் சொல்லிட்டார். அப்போ அந்த முதியோர் என்ன பண்ணாரு, இல்லை ஒரு வாலிப மாணவர் வந்திருக்கிறார், அந்த ஓவியமும் பாருங்க, அது எப்படி இருக்கு நீங்கள் சொல்லுங்க சொல்லிட்டு அந்த வாலிப பையன் வரைந்த ஓவியத்தை அவர் கட்டுறார், அடிக்க வைத்துட்டு இதெல்லாம் வாலிப பையன் வரைந்திருக்கிறார் என்று சொல்லி. இதெல்லாம் பார்க்கும்போது ரொசாத்தி கிட்ட ஒரு மகிழ்ச்சி வருகிறது. வாவ், ஆச்சரியமாக இருக்குது, இந்த மனுஷனுக்கு ஒரு டேலண்ட் இருக்கிறது, இஸ் வெரி குட், நல்லாக செய்திருக்கிறார், he got a great future, எதிர்காலம் நல்லா சிறப்பாக இருக்கிறது, அவர் மட்டும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டால் இந்த ஓவியம்லாம் இன்னும் சிறந்த வகையில் வர முடியும் என்று அவர் சொல்கிறார். யார் இந்த வாலிப பையன், யார் இந்த மாணவர், கூப்பிடு, நான் பார்க்கணும் என்று அவர் சொல்கிறார். அப்போ இந்த முதியோர் சொல்கிறாரு, இந்த வாலிப பையனே நான் தான், 40 ஆண்டுக்கு முன்பாக வரைந்த ஓவியம் தான் இதுதான்,
ஆனால் எனக்கு யாரும் உற்சாகமான வார்த்தையை சொல்லலை, யாரும் என்னை உற்சாகம் படுத்தவும் இல்லை. நாள் கடையில் எனக்கு அந்த வருகிறது ஆசையை போயிடுச்சு, அதனால பிற்காலத்தில் உங்களை பற்றி கேள்விப்பட்டோன்னு நான் வரிய ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆனால் இது ஆரம்பத்தில் இருந்த வார்த்தை காரியங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ உற்சாகம் இல்லை. ஆனால் இங்கே என்ன பார்க்குறோம், பர்னபாஸ் அவரோட பேரே த சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் தானே. அவர் உற்சாகப்படுத்துறவராக இருக்கிறார், ஜனங்களை உற்சாகப்படுத்துறார். ஜனங்களை உற்சாகப்படுத்துறதுனால ஜனங்கள் மற்றவர்களை மற்றவங்க உற்சாகப்படுத்துறதுனால திருச்சபை உற்சாகமாக தேவனோட சுசேஷத்திலே வளர்ந்து வருகிறார்கள், தேவனோட கிருபையிலே அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். இந்த காலகட்டத்தில் நம்ம கோவிட் திருச்சபைக்கு போக முடியல, அநேக பேரை சந்திக்க முடியல. ஆனால் ஒருவர் நம்ம உற்சாகப்படுத்துகிறாங்க. ஃபோன் எடுத்து பேசலாம், தனிப்பட்ட வகையிலே ஜபம் செய்யலாம், அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக, சோர்வு அடையப்படாது கூட தேவனுடைய கிருபை அவங்க மத்தியில் ஒன்று அதிகமாக காணப்படுறதுக்கு நாம் அவர்களை உற்சாகப்படுத்த முடியும். வசனம் 24 நம்ம பார்க்கலாம். 24 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, he was a good man full of the Holy Spirit and of faithன்னு போட்டிருக்குதுங்க. அப்படின்னா பர்னபாஸ் கிட்ட அப்படிப்பட்ட ஒரு நன்மையான காரியங்கள், அவனோட கேரக்டர் அப்படிப்பட்ட ஒரு நன்மை கேரக்டராக காணப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருந்தனால தான் சவுலை போல ஒரு மனுஷனை அவர் கொண்டு வருகிறார். இந்த வசனத்தை பார்க்கிறோம் இல்லையா, தார்சஸ்க்கு போகிறார், தார்சஸ்ல போயிட்டு சவுலை அவர் கொண்டு வருகிறார். ஏன் சவுலை கொண்டு வருகிறார் என்றால், சவுல் கிட்ட இன்னும் அதிகமான அறிவு இருக்குது, he has knowledge. ஓகே, அப்போ இந்த ஜனங்கிட்ட பேசுறதுக்கு, கற்றுக் கொடுக்கறதுக்கு, பிரசங்கம் பண்ணுறதுக்கு, பைபிள் ஸ்டடி செய்கிறதுக்கு அவரை கொண்டு வரும்படியாக இருக்கிறார். இவர் செய்திருக்கலாம், ஆனால் இவர் செய்த இன்னும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு சவுலையும் கொண்டு வரும்படியாக, he became a partner to him. He likes to do work in the teams. டீமாக செய்யும்படியாக அவர் உதவி பண்ணும்படியாக அவர் சவுலையும் உற்சாகப்பட, he found Saul and brought him to Antioch. அன்டியோக்குக்கு அவர் கொண்டு வந்து அந்த ஜனங்கள் மத்தியிலே அவர் வைக்கிறார்கள். இதுதான் இங்கே நடக்குது. இப்போ தேவன் கிருபையிலே ஜனங்கள் வளர்றார்கள், தேவனோட கிருபையிலே சுசேஷத்திலேயும் அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். இன்னைக்கு திருச்சபை சுசேஷம் செய்கிறது, ஆனால் சீசியத்துவத்தை மறந்து விடுது. அநேக நேரத்தில் நம்ம போய் சந்திக்கிறோம் இல்லையா, சந்தித்து சுசேஷம் சொல்லிடுறோம், ஆனால் சந்திச்ச அவர்களை சீசியத்துவத்தில் நடத்துறதுக்கு, பைபிள் ஸ்டடி கொடுத்து அவர்கள் உற்சாகப்படுத்த, ஞானஸ்தானத்துக்கு கடந்து போகிறதுக்கு, தேவனோட உறவு இன்னும் பலப்படுத்துறதுக்கு, அவர்கள் ஒரு நல்ல சீடனாக மாறி வருகிறதுக்கு, இந்த ஆவியானவரோட தாளந்துங்களே அவர்கள் நிரம்பி வருகிறதுக்கு, இப்படிப்பட்ட போன்றன காரியங்களே அதிகமாக நம் திருச்சபை சில வேலையிலே செய்கிறதுக்கு தவறி விட்டுக்கிறோங்க. சோசியல் சொன்னால் போதும்னு என்று நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க, இன்னும் அதிகமாக இருக்குது. ஃப்ரம் இவெஞ்சலிசம் you have to guide a person to discipleship. Disciple is the one who makes another disciple. ஒரு சீடனாக இருக்கிறவன், சீடனாக இருக்கிறதான் இன்னொரு சீடரை உண்டாக்க முடியும். A disciple can disciple another person. அப்படி தானே ஒருவராக தலைமுறையாக டிசைபிள் பண்ணி வந்திருக்கிறார்கள். இதுதான் நம்ம செய்யணும் பிரியமானவர்களே. இது செய்கிறதுக்கு நாம் ஆவலாக இருக்கிறோம். மூணாவது காரியம், they gathered with the people. வேதத்தில் மறுபடியும் பார்க்குறோம், வசனம் 26 தொடங்கி நம்ம பார்க்கும்போது, சவுல் பர்னபாசும் சேர்ந்து தேவன் ஜனங்களுடைய திருச்சபையிலே அவர்கள் கூடி வந்திருக்கிறார்கள். அப்போ இவர்கள் கூடி வரும்போது இந்த ஜனங்கள் திருச்சபையாக இருக்கிறார்களே, அந்த காலத்தில் பெரிய கூட்டம்லாம் சொல்ல முடியாது. அப்போ வீட்டிலே ஸ்மால் குரூப் மாதிரி அவர்கள் வீட்டிலே இல்லத்திலே கூடும்படியாக, அங்கங்கே கூடும்படியாக, இவர்கள் எல்லாமே சேர்ந்து கூடும்படியாக. அப்படின்னா ஜனங்கள் பெரிய குழுவாக இருந்திருக்கலாம், சின்ன குழுவாக இருந்திருக்கலாம், ஆனால் கூடி வந்திருக்கிறார்கள். பல இடத்துல அவர்கள் கூடி வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு பேர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் கால்ட் as கிறிஸ்டியன். என்டியோக்கில் தான் அவர்களுக்கு கிறிஸ்தவன் என்ற அந்த பேர்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு வசனம் 26 பார்க்குறோம். அப்படின்னு என்றால் they are called literally means little Christians or little Christ. கிறிஸ்தவன் என்றுன்னா சின்ன கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம். ஏன் இந்த பேர் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அவர்கள் கிறிஸ்துவ போலே செய்களை காட்ட ஆரம்பிச்சுட்டார்களாம். Because they believed in and behaved like Christ. Therefore, it becomes a name for them. Christian. கிறிஸ்துவர் என்ற அந்த பெயர்கள், they belonging to ஒரு கூட்டத்தின் சொந்தமாக இருக்க, இந்த கூட்டத்துக்கு இவங்க சொந்தமாக இருக்கிறார்கள். அப்படியாக அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள் என்று அந்த பகுதியிலே நம்ம பார்க்க முடியும். ஆனால் உங்களுக்கு தெரியுங்களா பிரியமானவர்களே, கிறிஸ்தவன் என்ற பேரு பட்டம் கொடுத்தாங்க என்றால் அது ஒரு கேலி பண்ணுற ஒரு வார்த்தை. கேலி பண்ணுறாங்க, வடைக்கிறாங்க என்ற ஒரு வார்த்தைங்க.
கிறிஸ்டியன் என்று சொல்லும்போது இந்த காலகட்டத்தில் நம்மளுக்குலாம் நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தி கேலி பண்ணுறாங்க இல்லையா. அந்த காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவன் என்று சொல்லும் போது கேலி பண்ணுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இருந்து போகிலும் அப்படி இருந்தால் கூட அவர்கள் தொடர்ந்து உண்மையாக இருந்தார்கள். they were committed to the way of Christ. கிறிஸ்துவ பணியிலே, கிறிஸ்துவின் பாதிலே, கிறிஸ்துவ ஜீவிக்கிறதுக்காக அவர்கள் ஒப்பு கொடுத்த ஜனங்களாக இருந்தார்கள். ஏன்னா மரணம் கூட வந்துச்சு, அவர்கள் அதை சந்திக்கிறதுக்கு தயாராக இருந்தார்கள். தயாராக இருந்தாங்க. மரணத்தை நோக்கி அவங்க போகல, மரணம் தான் அவங்களை நோக்கி வந்துச்சு, தண்டனை அவங்க நோக்கி வந்துச்சு, பிரச்சனைகள் அவங்க நோக்கி வந்துச்சு, பாடுகளை அவங்க நோக்கி வந்துச்சு. ஆனால் அதான் சந்திக்கிறதுக்கு அவங்க தொடர்ந்து கிறிஸ்தவனாக இருந்தார்கள். Today many claims to be Christians without being committed to Christ. இன்னைக்கு அநேக பேர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறோம், ஆனால் கிறிஸ்துவுக்கு நம்ம கமிட்டடாக இருக்கிறோமா, நம்ம ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கிறோமா, நம்ம ஜீவனத்தை அர்ப்பணை பண்ணவர்களாக இருக்கிறோமா? Are we becoming a follower of Christ in daily life? ஒவ்வொரு நாளாக நம்ம கடந்து வரும்போது கிறிஸ்துவை பின்படுத்துகிற மாதிரி நம்மளுடைய செய்கள் இருக்கிறதா, கிறிஸ்துவை பின்படுத்துகிற மாதிரி நம்மளுடைய பேச்சுகள் இருக்கிறதா, கிறிஸ்துவை பயன்படுத்துகிற மாதிரி நம்மளோட கிரிகள் காணப்படுகிறதா என்று சொல்லி பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த ஜனங்கள்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கிறோம். முதலாக என்ன பார்த்தோம் என்றால், சுவிசேஷத்துக்காக கடந்து போனவர்களாக இருந்தார்கள். சுவிசேஷத்துக்காக கடந்து போனவர்களாக இருந்தனால சுவிசேஷம் பரவணுச்சு, அதிகமாக கூடி வந்துச்சு. அவர்கள் மத்தியில் தேவன் கிருபையிலே அவர்கள் வளர்ந்தார்கள். தேவன் கிருபை அவங்க மத்தியில் அதிகமாக பெருகினது மட்டுமில்லை, தேவனோடைய மக்களோட, தேவ ஜனங்களோட கூடி வரவர்களாக இருந்தார்கள். யூதர்கள் இருக்கிறார்கள், அநேகர் இருக்கிறார்கள், கிரேக்கர் இருக்கிறார்கள். யாவரும் ஒன்றாக கூடி வரும்படியாக அவங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்திருந்தார். They were identified with one another as Christian and they committed to that group. They belong to the group. அப்படி அந்த குரூப்ல சேரும்படியாக அவர்கள் இருந்தார்கள். ஒரு குடும்பமாக, ஒரு திருச்சபையாக இருந்தார்கள். நாலாவது காரியம் இந்த பகுதியில் என்ன பார்க்கிறோம் என்றால், அவர்கள் தருணத்துக்கு மேலாக கொடுத்தவர்களாக இருந்தார்கள். வசனம் 27-28 நீங்கள் வாசிக்கலாம். அவர்கள் யாவரும் அதுக்கு மேலாக கொடுத்தார்கள். 29 பார்க்கலாம். So the disciple determined everyone according to his ability to send relief to the brothers living in Judea. 29 வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் தகுதிக்கு அப்பாற்பட்டு அவர்கள் கொடுத்தார்கள். out of their boundaries of their giving. தரணைக்கு அப்பாற்பட்டு கொடுத்தார்கள். இந்த இடத்துல இன்னொரு காரியம் நீங்க பார்க்கணும். ஆரம்பத்திலே சொன்னேன், சாதாரண ஜனங்கள், பேர் போடப்படவில்லை, வித்தியாசமான பேக்ரவுண்டில் வந்திருக்கிறார்கள், அந்நியர்களாக இருந்திருக்கிறார்கள், கிரேக்கராக இருந்திருக்கிறார்கள், யூதராக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த இடத்துல ஊழியம் வளரும்படியாக, திருச்சபை வளரும்படியாக எடுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. இங்க ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த கிரேக்கர் மத்தியில இந்த கிரேக்கர் இருக்கிறவங்களும் கொடுத்துருக்காங்க. அவங்க யூதர்கள் அவங்களுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லி தடை பண்ணலைங்க. The Greek speaking Christians from Antioch sent money to Christians who had a Jewish background. யூத பின்னணி இருக்கிறவர்களுக்கு அவர்கள் தன் பணத்தை அனுப்பினவர்களாக இருந்தார்கள். ஊழியங்கள் இன்னும் பெருக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் செய்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரியான காரியங்கள் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆக பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம மத்தியிலே இந்த சத்தியவசனத்தை வைக்க ஆசைப்படுகிறேன். சுவிசேஷத்துக்காக நம்ம தொடர்ந்து உண்மையாக இருக்கிறோமா? இந்த உண்மைத்துவத்தை இந்த மக்கள் மத்தியில் பார்க்குறோம். என்ன செஞ்சாங்க? அந்த வார்த்தையை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அனைத்தின வாழ்க்கையிலே அதை சரியாக செயல்முறைக்கு கொண்டு வந்தார்கள். சாதாரணமாக பேசும்போது அவர்கள் அதை பேசி அந்த சத்தியத்தை பகிர்ந்து கொண்டார்கள். ஆண்டவரை பற்றி பகிர்ந்து கொண்டார்கள். கர்த்தருடைய இனிப்பான காரியங்கள், ரட்சிப்பான காரியங்கள் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். பகிர்ந்து கொண்டனால கிருபை அவங்க மத்தியில் வந்தது, அதிகமாக பெருகினது மட்டும் இல்லை, பெருகின இடத்துல அவர்கள் கூடி வந்தார்கள். ஒவ்வொரு மத்தியிலும் அவர்கள் கூடும்படியாக ஒரு சபையாக உண்டாகினது. மற்ற சபைக்கு கரிசனை உள்ளவர்களாகவும் இருந்தார்கள். அவர்கிட்ட இருக்கிற மீதி காரியங்கள், பணத்தை தகுதிக்கு மேலாக மற்றவர்களுக்கும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணவர்களாக இருந்தார்கள். இந்த காலகட்டத்திலே நம்ம மத்தியிலும் நிறைய பேர் இப்படியாக இருக்கிறார்கள். பிரேமர்களே, உதவி செய்யும்படியாக திருச்சபை எழும்பப்பட வேண்டும். சுவிசேஷம் சொல்லும்படியாக திருச்சபை எழும்பப்பட வேண்டும். சிஷ்யத்துவத்தை செய்யும்படியாக திருச்சபை எழும்பப்பட வேண்டும். இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியில் இந்த சத்தியத்தை வைக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நம்மளுக்கு அழைப்பு செய்திருக்கிறார். விசேஷமாக நம்மளுக்கு ஒரு கூட்டமாக சேர்த்திருக்கிறார். நம்மள வாழ்க்கையில் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு நிமித்தம் இன்னைக்கு நாம் அந்த ரட்சிப்பை பகிர்ந்து கொள்கிறோமா, மற்றவங்கிட்ட சொல்லி கொடுக்குறோமா என்று நம்ம இந்த கேள்வியை கேட்க வேண்டும்.
சாதாரண மக்கள் தான் ஆண்டவர் பயன்படுத்தினாருங்க. சாதாரண மக்கள் பயன்படுத்தின ஆச்சரியமான காரியத்தை செய்தார். நீங்களும் நானும் மற்றவர்கள் பார்வையில் சாதாரணமாக இருக்கலாம், கர்த்தர் பார்வையில் விசேஷமாக இருக்கிறோம். நீங்கள் என்னாச்சும் செய்வீர்களா என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எதிர்பார்ப்போடு வாருங்கள், தலைகள் வணங்கிய தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். அன்பில் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் தொடர்ந்து உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து எங்களோட இடப்படும்படியாக வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களுக்குன்னு ஒரு அழைப்பு வைத்திருக்கிறீர், நோக்கம் வைத்திருக்கிறீர், பாதை வைத்திருக்கிறீர் அப்பா. கர்த்தாவே, இந்த அழைப்பில் நாங்கள் உண்மையாக இருக்க, இந்த பாதிலே நாங்கள் உண்மையாக இருக்க, கர்த்தாவே உங்கள் சித்தத்தை செய்கிறவர்களாக நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கோவிட் வந்திருக்குது, சவால் வந்திருக்குது, வேலை போயிடுச்சு அப்படின்னு மனது தள்ளாராடாதபடி கர்த்தாவே உம்மோட வழிகளை நாங்கள் தொடர்ந்து உண்மையாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பிள்ளைகள் மத்தியிலே இந்த வார்த்தை உற்சாகமாக கடந்து போக சாதாரணமாக இருக்க இரவுகளை பயன்படுத்தி கர்த்தாவே ஆச்சரியமான காரியத்தை நீ செய்யும்படியாக நாங்கள் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாருங்கள், நம்ம இறுதி பாடலே கலந்து கொள்வோம். Dear friends, this is a special announcement. An information is flashed on the screen for online banking. Those who wish to bless the church with your gifts and tithes, kindly follow the steps on the screen. Thank you. பிரியமானவர்களே, ஒரு சிறிய அறிவிப்பு. இங்கே போடப்படுகிற தகவல் மூலமாக உங்கள் காணிக்கை தசம பாகத்தை நீங்கள் இந்த ஆன்லைன் தகவல் மூலியமாக நீங்கள் செலுத்தலாம். ஆகையால் போடப்படுகிற இந்த தகவலை சற்று கவனமாக பார்த்துக்கொள்ளணும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். ஒருவேளை இந்த காரியம் செய்கிறதுக்கு சற்று சிரமமாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய காணிக்கையை அந்த உண்டியிலே போட்டு பிற்காலத்திலே ஆலயத்தை திறக்கும் போது நீங்கள் தெய்வ பலிபீடத்திலே கொண்டு வந்து செலுத்தலாம். கர்த்தர் கிருபையிலே மெய்யாகவே ஒரு நாள் ஆண்டவர் திருச்சபையை திறக்க அனுமதி செய்வார். அந்த வேளையிலே உங்களோட காணிக்கை பெட்டி நீங்கள் எடுத்து வந்து பலிபீடத்திலே வைக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.